அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் ஆடி வெள்ளிக்கிழமை அன்று பஞ்சமி பூஜை செய்பவர்கள் வியாழக்கிழமை செய்ய வேண்டியது என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். ஆடி வெள்ளிக்கிழமை நமக்கு பஞ்சமி அமைந்திருப்பது மிகவும் சிறப்பான நாள். அன்றைய நாள் நமக்கு கருட பஞ்சமி வேற இருக்கின்றது மற்றும் வராகி அன்னைக்கு உகந்த பஞ்சமி திதியும் கூட. அந்த நாள் ஆடி வெள்ளியும் கூட அம்மனுக்கு உகந்த நாளாக இருக்கின்றது. ரொம்ப சிறப்பாக அமைந்திருப்பதனால் இந்த நாளை தவறவிடாமல் பூஜை செய்திருங்க. ஒருவேளை மாலை நேரம் பூஜை செய்ய முடியாதவங்க காலை செய்து கொள்ளலாம், காலை செய்ய முடியாதவங்க மாலை செய்து கொள்ளலாம். 2 வேளையும் கூட நீங்கள் பூஜை செய்யலாம், எந்த தவறும் கிடையாது. ஏன்னா நமக்கு அந்த நாள் முழுவதும் பஞ்சமி திதி இருக்கின்றது. இந்த பஞ்சமி நாளே ரொம்ப ஸ்பெஷல் தான். வராகி அன்னைக்கு மிக உகந்த நாள் அப்படிங்கிறதுனால இந்த பஞ்சமி பூஜை செய்பவர்கள் முதல் நாள் வியாழக்கிழமையே பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சமிக்கு ஏற்றுகின்ற விளக்கு சுத்தம் பண்ணி வச்சுருங்க. ஏன்னா வெள்ளிக்கிழமை அன்று நம்ம விளக்கு சுத்தம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொல்லுவாங்க இல்லையா. அதனால் நீங்கள் வியாழக்கிழமை மாலை நேரம் கூட சுத்தம் பண்ணிடுங்க, எந்த தவறும் கிடையாது. காலை நேரம் சுத்தம் பண்ணுவது சிறப்பு. அப்படி இல்லை என்றால் நீங்கள் மாலை அல்லது இரவுக்குள்ளேயாவது சுத்தம் பண்ணி வச்சுருங்க. வராகி அன்னைக்கு பஞ்சமி என்று விளக்கு ஏற்றி வைக்கிற விளக்கு மட்டும் நான் சொல்கிறேன். இல்லை நீங்கள் போன வாரம் தான் நான் சுத்தம் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எப்போதுமே நம்ம பஞ்சமி அன்று நம்ம விளக்கை சுத்தம் படுத்திட்டு தீபம் ஏற்றுவது ரொம்ப நல்லதான். ஒருவேளை இப்போ தான் நீங்கள் சுத்தம் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. பஞ்சமிக்கு விளக்கேற்றி வைப்பீங்க பார்த்தீங்களா, அவங்க கட்டாயமாக விளக்கு சுத்தம் பண்ணிவிட்டு ஏற்றுங்க. ஏன்னா நீங்கள் 15 நாள் கேப் இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா மாதம் 2 முறை தான் பஞ்சமி வருகின்றது. அதனால் கொஞ்சம் கேப் இருப்பதனால் நீங்கள் பஞ்சமிக்கு மட்டும் விளக்கு ஏற்றுவாங்க. கட்டாயமாக விளக்கு சுத்தம் பண்ணிவிட்டு ஏற்றுங்க, ரொம்ப நல்லது. வீடும் பார்த்திங்கன்னா நம்ம துடைக்கிற பழக்கம் எல்லோருக்குமே இருக்கும். வெள்ளிக்கிழமைனாலே பொதுவாக இருக்கும். அது கூட நமக்கு பஞ்சமி தினம் இருப்பதனால் பார்த்தீங்க அப்படின்னா வியாழக்கிழமையே நீங்கள் வீடை நல்லா துடைச்சி வச்சுருங்க. அது எல்லோருமே பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை துடைக்கிற பழக்கம் தான் எல்லோருக்குமே பொதுவாக இருக்கும். வியாழக்கிழமை வீடை நல்லா க்ளீன் பண்ணி ஒட்டடை இந்த மாதிரிலாம் எடுத்து விட்டு நல்லா வீடை நல்லா சுத்தமாக வச்சுக்கோங்க. எப்போதுமே வீடு எந்தளவுக்கு சுத்தமாக இருக்கோ அந்தளவுக்கு நம்மக்கிட்ட மனசு நல்லா ஒரு பாசிட்டிவாக இருக்கும் மற்றும் நல்ல பணமும் நமக்கு இருக்கும், லக்ஷ்மி கடாட்சமும் நமக்கு இருக்கும். சுத்தம் இருக்கிற இடத்துல தான் லக்ஷ்மி குடிகொள்வாங்க அப்படிங்கிறது ஐதீகம் இருப்பதனால் வீடை நல்லா சுத்தம் பண்ணிடுங்க. எப்போதுமே வீடை துடைக்கும் போது அந்த தண்ணீரில் கொஞ்சம் 2 கல்லுப்பும் லைட்டாக மஞ்சள் தூளும் கலந்து நீங்கள் துடைச்சிங்க அப்படின்னா வீட்டில் கண்திருஷ்டி படாமல் பார்த்துக்கும், நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் கொடுக்கும், நெகட்டிவிட்டிலாம் எடுத்துரும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. அல்லது எலுமிச்சை சாறு கூட கொஞ்சம் விட்டு நீங்கள் வீடை துடைச்சி விடலாம், ரொம்ப நல்லது. எப்போதுமே பார்த்தீங்கன்னா வீடு துடைக்கும் போது முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம வீட்டில் ஒரு ரூமில் 4 பக்கம் மூளை இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மூளை கிட்ட தான் கட்டாயமாக நல்லா துடைச்சி விடணும். ஏன்னா அந்த மூளையில் தான் பார்த்திங்க அப்படின்னா நெகட்டிவ் அங்கே தான் இருக்கும் அப்படிங்கிறது இருக்கும். அதாவது கெட்ட சக்தி அந்த இடத்துல தான் இருக்கும் அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா க்ளீனிங் அந்தளவுக்கு பண்ண மாட்டோம். நம்ம வீடு தூக்குறதா இருக்கட்டும் அப்படியே தூத்துட்டு தான் போவோமே தவிர மனக்கிட்ட அந்த மூளையில் நம்ம எந்த ஒரு க்ளீனிங் சரியாக பண்ண மாட்டோம். அந்த துடைக்கும்போது சரியாக கவனத்துடன் அந்த மூளையில் இருக்கிற இடுக்கெல்லாம் நல்லா துடைச்சி விடணும். ஏன்னா இடுக்கில் துடைப்பு தான் ரொம்ப முக்கியம். அப்படி துடைக்கும் போது நம்ம வீட்டு ஃபுல்லாக நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கும். வீடு துடைக்கும் போது இதை நீங்கள் கவனித்து துடைச்சி பாருங்கள். அந்த இடத்துல அந்த மூளை முடுக்கு இடுக்கு பக்கத்தில் தான் நமக்கு அந்த கெட்ட சக்திக்கு தங்குறதுக்கான இடம் அப்படிங்கிறது சொல்லுவாங்க இல்லையா. அதனால் அந்த இடத்த நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக துடைச்சி விட்டுறணும். அதற்கப்புறம் நம்ம வீட்டில் பொருட்கள் இருக்குது பார்த்திங்களா, அந்த பொருட்களை கொஞ்சம் நகட்டி துடைச்சி பாருங்கள். ஏன்னா அந்த பொருள் ஒரே இடத்துல அப்படியே இருக்கக்கூடாது. கொஞ்சம் லைட்டாக நகட்டி விட்டு பிறகு அதுக்கப்புறம் மறுபடியும் சரி பண்ணிக்கலாம். இருக்கிற இடத்துல நீங்கள் வச்சிடலாம். எந்த ஒரு பொருளும் ஒரு 3 மாதத்திற்கு மேலே அசையாமல் அந்த இடத்துல இருக்கக்கூடாது அப்படிங்கிறதும் ஐதீகம் இருக்கின்றது. அதனால் அப்பப்போ லைட்டாக அசைச்சி விடுங்க. நம்ம வீட்டில் பீரோலாக இருக்கட்டும், கட்டிலாக இருக்கட்டும், ஏன்னா இந்த 2 பொருள்லாம் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி அசைக்க மாட்டாங்க. அப்புறம் சோஃபா செட், அந்த சோஃபா செட் இந்த மரத்தால் இருக்குன்னா யாருமே அசைக்க மாட்டாங்க. லைட்டாக மட்டும் நகட்டி விட்டு நீங்கள் துடைச்சி விட்டீங்க அப்படின்னா போதும். ரொம்ப போட்டு நீங்கள் நகட்டணும் அப்படிங்கிறது இல்லை. அதுக்கு ஒரு உயிரை நீங்கள் கொடுக்கணும், லைட்டாக அசைக்கணும். அதை அசைச்சா மட்டும்தான் நமக்கு அந்த இடத்துல நல்ல ஒரு உயிரோட்டம் கிடைக்கும், நம்மளுடைய வீடு பாசிட்டிவாக இருக்கும் அப்படிங்கிறது இருக்கின்றது. எந்த ஒரு வீட்லேயும் பார்த்திங்கன்னா அசையாமல் எந்த பொருளும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது இருக்கின்றது. இது நம்பிக்கை இருக்கிறவங்களும் செய்யலாம், அப்படி இல்லைன்னா பிரச்சனை இல்லை.
இது வந்து நீங்கள் அடிக்கடி செய்யணும் அப்படிங்கிறது இல்லை. 1 மாதத்துக்கு ஒருக்கா அல்லது 3 மாதத்துக்கு ஒருக்கா கூட நீங்கள் செய்து கொள்ளலாம். ஒன்று தவறும் கிடையாது. ஏன்னா நம்ம பீரோலாம் இருக்குது, மர பீரோலாம் இருக்குன்னா அதில் போட்டு நம்மளால் யாராலும் அசைக்கலாம் முடியாது. லைட்டாக மட்டும் அசைச்சு அதை நீங்கள் வந்து பண்ணால் போதும். லைட்டாக அசைச்சு மறுபடியும் அதே இடத்துக்கு வந்து சேஃபாக நீங்கள் கொண்டு வந்தால் போதும். அதற்கப்புறம் ரொம்ப முக்கியமானது நிலைவாசலை சுத்தம் பண்ணுறது. அந்த நிலைவாசலில் தான் நமக்கு வந்து லக்ஷ்மி கடாட்சம், குலதெய்வம் எல்லாமே அங்கே தான் இருக்கிறதாக ஐதீகம் இருப்பதனால் நீங்கள் வியாழக்கிழமை மாலை நேரம் அல்லது வெள்ளிக்கிழமை காலை நேரம் கூட நீங்கள் வந்து சுத்தப்படுத்திட்டு மஞ்சள் குங்குமம் போட்டெல்லாம் வைத்தா போதும். விளக்கு சுத்தம் பண்ணுறதும் மற்றும் வீடு துடைக்கிறதும் வியாழக்கிழமையே செய்துக்கோங்க. நிறைய பேருக்கு வந்து வெள்ளிக்கிழமை வீடை துடைக்கிறது தான் நிறைய பேர்த்துக்கு அது பிடிக்கும் செய்யுது. ஏன்னா வெள்ளிக்கிழமை நல்லா துடைச்சிட்டு அதற்கப்புறம் வந்து விளக்கேற்றி வைத்து சாமியை வந்து கும்பிடுறது ரொம்ப பிடிச்ச காரியம் வந்து அந்த வெள்ளிக்கிழமை ஒரு சில பேர் வந்து கடைபிடிக்கிறது. அவங்களுக்கு வந்து நிறைய டவுட் வரும், வெள்ளிக்கிழமை நம்ம வீடை துடைக்கிறோமே, துடைக்கலாமா துடைக்கக்கூடாதா அப்படின்ட்டு. வெள்ளிக்கிழமை வந்து வீடு துடைக்கிறதும் துடைக்காதும் உங்களுடைய விருப்பம் தான். ஏன்னா நம்ம வந்து வெள்ளிக்கிழமை துடைச்சோம் அப்படின்னா ஒரு சில இது காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா லக்ஷ்மி போயிடுவாங்கம்பாங்க. ஒரு சில நேரம் துடைச்சிக்கிட்டு போயிடும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. ஒரு சில கருத்து என்ன வரும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை வந்து நம்ம வீட்டை துடைக்கவே கூடாது, அந்த இடத்துல வந்து நமக்கு வந்து லக்ஷ்மி இருப்பாங்க, பணம் நம்மளை விட்டு விலகிடும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. அதனால் வியாழக்கிழமை தான் வீடை துடைக்கணும்னு சொல்லுவாங்க. அதில் உண்மை எது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் வெள்ளிக்கிழமை தொடச்சி வீட்டில் விளக்கேற்றி வைப்பவர்களும் நான் நிறைய பேரை பார்த்துருக்குறேன். எனக்கு தெரிஞ்சவங்களாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பேர் வெள்ளிக்கிழமை அவங்க வீடை சுத்தம் பண்ணுவாங்க. சுத்தம் பண்ணிட்டு தான் கோயிலுக்கெலாம் போவாங்க. எல்லாம் செய்கிறத நான் பார்த்துருக்கேன். அவங்க நல்லா வசதியாக தான் வாழ்கிறாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமைன்ற பூஜை அறை மட்டும் அவங்க துடைக்க மாட்டாங்க. ஹாலில் மட்டும் துடைப்பாங்க. ஹால், பெட்ரூம் இந்த மாதிரி மற்ற அறைகள் மட்டும் துடைக்கிறவங்களாம் நான் பார்த்துருக்கேன். அதனால் வந்து எனக்கு வந்து இதில் வெள்ளிக்கிழமை துடைக்கலாமா துடைக்கக்கூடாதுன்னு இன்னமும் அதில் வந்து எனக்கே டவுட்டு இருக்கத்தான் செய்யுது. ஆனால் வியாழக்கிழமை துடைக்கிறது 100% பெஸ்ட்டு. வெள்ளிக்கிழமைங்கிறது அவங்களுடைய மனசை பொறுத்து தான் இருக்குது. அதான் சொல்கிறேன்ல, ஒரு சில பேருக்கு வெள்ளிக்கிழமை துடைச்சா தான் பிடிக்கும், ஒரு சில பேருக்கு வந்து வெள்ளிக்கிழமை துடைக்கக்கூடாது, வியாழக்கிழமை தான் துடைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து இருக்கும். அதனால் இது வந்து அவங்களுடைய மனசு பொறுத்து தான் இருக்கின்றது. இப்போ வெள்ளிக்கிழமை காலையில் எழுந்தவுடன் பூஜை பண்ணுறவங்களாம் வியாழக்கிழமை வீடை துடைப்பது தான் பெஸ்ட்டு. ஏன்னா காலையில் எழுந்தோடனே நீங்கள் வீடை துடைச்சிட்ருக்க முடியாது, நீங்கள் பூஜைகளுக்கான வேலைகளை தான் பார்க்க முடியும். அப்படி இருக்கல நீங்கள் வியாழக்கிழமை கூட வீடை துடைச்சி விட்டுறது ரொம்ப நல்லது. இந்த வெள்ளிக்கிழமை ஒரு வேளை துடைக்கிற பழக்கம் இருப்பவர்கள் பூஜை அறையை மட்டும் துடைக்காமல் மற்ற இடத்த வேணால் துடைச்சிக்கோங்க. நீங்கள் வராகி அம்மனுக்கு வந்து அலங்காரம் செய்கிறதுக்கு மல்லிகைப்பூ, செவ்வரளி, செம்பருத்தி இந்த மாதிரி பூக்களால் அலங்காரம் செய்து வழிபாடு செய்வது நல்ல பலன்களை கொடுக்கும். இந்த ஆடி மாதம் நமக்கு பஞ்சமி இருக்கனால மறிக்கொழுந்து இருக்குது பார்த்திங்களா, மறிக்கொழுந்து கிடைக்கும் பட்சத்தில் பார்த்திங்க அப்படின்னா மறிக்கொழுந்து வீட்டில் வச்சு வழிபாடு செய்து பாருங்கள், சுவாமி படத்திற்கு வைங்க. ஏன்னா மறிக்கொழுந்துருக்கு பார்த்திங்க அப்படின்னா நிறைய வந்து ஆகர்ஷண சக்தி அதிகமாக இருக்குது. தெய்வத்தை ஆகர்ஷணம் பண்ணுற சக்தியும் இருக்குது, பணத்தை ஆகர்ஷணம் செய்கிற சக்தியும் மறிக்கொழுந்துக்கு இருக்குது. அதனால் கிடைச்சது அப்படின்னா கட்டாயமாக வந்து அம்பாளுக்கு வைத்து வழிபாடு செய்து பாருங்கள், நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். வராகியம்மன் கோவில் பக்கத்தில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னா கட்டாயமாக கோயிலுக்கு போய்ட்டு வழிபாடு செய்து பாருங்கள். காலை நேரத்தில் வீட்டில் வழிபாடு செஞ்சிங்க அப்படின்னா மாலை நேரம் கூட கோயிலுக்கு போயிட்டு வரலாம். அப்படி இல்லைன்னா காலை நேரம் கோயிலுக்கு போய்ட்டு மாலை நேரம் நீங்கள் வீட்டில் உட்காந்து வழிபாடு செய்யலாம். உங்களுக்கு எந்த நேரம் முடியுதோ அந்த நேரத்துக்கு வந்து நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். ஏன்னா இது ஆடி வெள்ளி இல்லையா, வராகி அன்னைக்கு உகந்த நாள். அதனால் நீங்கள் வந்து முடிந்த அளவுக்கு வராகி ஆலயத்திற்கு போயிட்டு வருவது ரொம்ப விசேஷமாக இருக்கும். உங்களுக்கு எல்லாமே நல்லதே நடக்கும். அம்பாளோட அனுகிரகம் இருக்கும் பட்சத்தில் வாழ்க்கையை வசந்தமாக ஆகும். இது 100% உண்மை. நிறைய பேரோட லைஃப் வந்து மாறிடுக்கு. நிறைய பேர் அதுக்கு சாட்சி ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால் எனக்கு வந்து முழு நம்பிக்கை இருக்குது வராகியம்மன் வாழ்க்கையை வந்து மாற்றுவாங்க அப்படின்ட்டு. இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இது போன்ற தகவல் தெரிந்து கொள்ளணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு தகவலை சந்திக்கிறேன். நன்றி.